நம்ம ஹீரோயினுமே வந்து லேஸ் பெட்ட ஆள் கிடையாது. அவளை பிடிச்சிட்டு வந்தானுங்க இல்லையா, அவனுங்கள்லயே ஒருத்தரை பிடிச்சி அந்த கிளாஸ் பீஸ் எடுத்து கழுத்துல வச்சிடறா. யாருன்னா பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவன் கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, அடியே அவனுக்காக வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சைலண்டா கத்தி கம்பு எல்லாம் கீழே போட்டுட்டு முட்டி போட்டுருவோம்னு நினைக்கிறியா அப்படின்னு கலாய்க்கிறான். நம்மளை காப்பாத்திக்கணுங்க, நம்ம தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அந்த வில்லன் மேலேயே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனா இந்த கிட்னாப்பர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கன்னை எடுத்து நீட்டிடுறான். ஹீரோயினால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுறா. அந்த டைமுக்கு அவனோட கையில அடிப்படுது. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. வந்த உடனே எல்லாரையுமே போட்டு அடி பின்னி எடுத்துடுறான் ஹீரோ. சண்டெல்லாம் முடிகிற நேரத்துக்கு அங்கேயே நின்றுட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே மயங்கி விழ போறாளா. நம்ம ஹீரோ வேகமா ஓடி போறவன் சும்மா இல்லாம மெங் உனக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போய் பிடிக்கிறான். ஆனா ஹீரோயின் ஒரு மயக்கத்துல இருக்கிறதுனால அவளுக்கு சரியாவே கேட்கல அவன் சொல்றது என்னன்னு. இப்பதான் முறையா ஹீரோயினும் ஹீரோவும் சந்திக்கிறாங்க. நீ கவலையே படாத, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை கேட்டுட்டே ஹீரோயின் ஃபுல்லா மயங்கிடுறா. இப்பதான் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறக்கிறா. கரெக்டா ஹீரோ அந்த நேரத்துக்கு நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் யார்கிட்டயோ. நீங்க எல்லாம் ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டீங்களா, அவன் நம்மளோட கண்காணிப்புல தானே இருந்தா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யார்கிட்டயோ திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எழுந்துக்கிறா. இவனுக்கு நம்மளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறானா, நம்மளோட பேர் தான் அவன் சொல்லி கூப்பிட்டானா, என்னன்னே கரெக்டாக புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா. நீங்கள் எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போ தான் கேட்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஐயோ ஒளரிட்டோமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இப்போதான் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜென்னுன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஒன்றும் இல்லை, அவன் லாக்கெட்டை கொடுத்துட்டு என் தங்கச்சி இனிமேல் உன்னோட தங்கச்சி, அவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் ஸ்பாட்ல செத்து போயிடறான். ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது பாருமா குழந்தை, நான் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், 3லேருந்து 4 மணி நேரம் நீ கண்டினியூவாக மயக்கத்திலேயே இருந்த, அதுக்குள்ளே நான் வந்து உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டேன். ஸோ எனக்கு உன்னை பற்றி நல்லாவே அதனால தான் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அந்த ஸ்பாட்லேயே வந்து கத்துனா இவனோட பேரை சொல்லி அப்படின்றது இவளுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை யோசிக்கவே இல்லை. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டவே யோசிக்காத, சீக்கிரமா வா கிளம்பு போகலாம் அப்படின்னும் போது என்னது போகலாமா, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட வீட்டுக்கு தான், என்னோட வீட்டில் ஒரு ரூம் வந்துட்டு நான் சும்மா தான் வச்சுருக்கேன், அதை உனக்கு ரெண்ட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கே வந்து வீடு தேடுறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. உடனே அதுவும் எனக்கு தெரியும், நீ வந்து இப்போ தான் உன்னோட சைக்காலஜி படிப்பை முடிச்ச, இங்கே வேலை தேடுற இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தான் உனக்கு இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்தது, அதனால நீ வந்துட்டு என்